தென்காசி மாவட்டம் பண்பொழி அருகே உள்ள ராஜபுரம் காலனியில் காட்டு யானைகள் அட்டகாசம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயி மாலிக் என்பவரின் தோட்டத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தியது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் வனவிலங்குகள் பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாக உள்ள நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இரவு முதல் அதிகாலை வரை யானைகள் வயல்களில் முகாமிடுவதால் அச்சத்துடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதாக காவலாளிகள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரில் நாங்கள் மாவு தென்னை இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 30 மரங்களை சாய்ச்சிருச்சு. ஒரு 5-6 தென்னை குருத்துகளை சாப்பிட்ருச்சு யானை. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் இது தண்ணி இல்லாத காடு வேறு, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த தென்னைகள், பிள்ளைகளை மாதிரி வளர்த்த தென்னைகளை ஒரே நாளில் எப்படி சாய்ச்சி போட்டுச்சுன்னு பாருங்கள். யானை எங்கே கிட்டத்தட்ட மலங்காட்டிலேருந்து வருது, ஒரே ஏரியா சரிச்சிட்டு போயிடுது. இது இன்றைக்கி மட்டும் நடக்கிறது இல்லை, போன வருஷமும் இந்த மாதிரி வந்துட்டு போயிருக்கு. நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வருஷமும் இப்படி அநியாயம் பண்ணிடுச்சு. பார்த்திங்கன்னா ராத்திரி போல் இங்கே ஆளுங்கள்லாம் தங்கவே முடியாது. அது பக்கத்தில் போனால் ரொம்ப பயங்கரமாக விரட்டிடும். அதனால் ஆளுங்கள்லாம் இங்கே தங்குறது இல்லை. இப்படி அநியாயம் எடுத்து இது சட்டப்படி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த பாதுகாப்பு தரணும். நாங்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் தென்னை, வாழை, மற்ற மாமரம் எல்லாம் பயிரிட்டு வரோம். ஆனால் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக யானைகள், பன்றிகள் எல்லாம் தொடர்ந்து வனவிலங்கு எல்லாம் வனத்தை விட்டு வெளியே எங்களுக்கு தொடர்ந்து தென்னை மரங்களை ஒரு நாளைக்கு 100 மரங்கள் வேரோடு சாக்கி வாழைகளை புறம் சேதப்படுத்து, மாமரத்தை புறம் சேருது. நாங்கள் பல்வேறு கோரிக்கையை அரசாங்கிட்ட முறையிடுதோம். அரசாங்கம் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள்ட்டையும் முறையிடுதோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னென்னா பல லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்குதோம். உங்கள் வனவிலங்குலேருந்து வனவிலங்கும் விவசாய முதலையும் நாங்கள் தடுக்கோம், வனத்துக்குள்ளே எல்லாத்தையும் பற்றி விடுவோங்க. ஆனால் அது எந்த சாத்தியமும் எங்கள் படலை. பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வாங்கி என்ன செய்தாங்கன்னா, யானைகள், பன்றிகள், வன உயிரினங்கள் பூரா பட்டாளாண்டுக்குள்ள, அதாவது எங்கள் இடத்துக்குள்ள விட்டுக்கிட்டு அங்கே இது குழி வெட்டணும், அகழி வெட்டணுங்காங்க. அதுக்கடுத்தாப்புல சோலார் போட்டோம்காங்க. இப்போ கூட இந்த ஆட்சியில் நாங்கள் பல்வேறு முறையிட்டதுனால எத்தனை கோடி ரூபாயை ஒதுக்கணும்னாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஐயா நீங்கள் யானையை பூரா உள்ள வனத்துக்குள்ள பற்றிக்கிட்டு நீங்கள் இதை பூரா இந்த வேலையை ஆரம்பிக்கணும். எல்லா இடமே எங்கள் இடத்துக்குள்ளே உள்ளே விட்டுக்கிட்டு திரும்ப அகழி தோண்ட முடியும் இப்போ சொல்கிறாங்க. என்ன யானைகள், பண்டிகைலாம் முதல்ல உள்ளே பற்றிக்கிட்டு ஏதாவது தோண்டுங்க, எங்களை காப்பாற்றுக்கன்னு தான் நாங்கள் முறையிடுதோம். நிறைய ராத்திரி தான் பார்த்தேன். ராத்திரி குச்சிக்குள்ளே இருந்துக்கிட்டோம். அது அப்படியே வந்துச்சு. வந்து அதனால அங்கே 5-6 மாங்காய் பிடிச்சிட்டு போயிட்டு இந்த நிலையில இறங்கி போடு இங்கே சாக்கி நான் உள்ள இருக்காங்க குச்சிக்குள்ளே. சவுண்டு அப்படியே கேட்கு.